கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியே இருந்து ஒரு ஏன்ஷியன் விசிட்டர் நம்ம எர்த்துக்கிட்ட வந்து சைலண்டா பாஸ் பண்ணிட்டு போயிருக்கு. சயின்டிஸ்ட் இன்னும் ஷாக்ல இருக்காங்க, இது நார்மல் காமெட் தானான்னு. அண்ட் அது பேர் தான் 3IR அட்லஸ், ஒரு இன்டர்ஸ்டெல்லார் டிராவலர். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சீக்ரெட்டோட வந்த விசிட்டர். அட்லஸ் பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், இங்க கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா அஸ்ட்ரானமர் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அட்லஸ் எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸா வந்து பாஸ் ஆகிடுச்சு. அப்ராக்சிமேட்டா 168 மில்லியன் மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல கிராஸ் பண்ணிருக்கு. இப்போ அது நம்ம சோலார் சிஸ்டம் விட்டு ஃபாரெவரா வெளியே போகுது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, ரீசன்ட் இமேஜஸ்ல சன் கிட்ட போகும்போது ஒரு கிரீனிஷ் க்ளோ தெரிஞ்சது, பிகாஸ் ஆஃப் டை அட்டாமிக் கார்பன் மாலிகுல்ஸ். இந்த கிரீன் கலர் எல்லா காமெட்டுக்கும் வராது, இது ஒரு கெமிக்கல் சிக்னேச்சர். அண்ட் இது நம்ம ஏரியால பிறந்தது இல்லை அப்படின்றதுக்கான க்ளூவும் கூட. சிம்பிளா சொன்னா, அட்லஸ் நம்ம சோலார் சிஸ்டம்ல பிறந்தது இல்லை, இது சன்னோட கிராவிட்டியில பைண்ட் ஆகிற அளவுக்கு ஸ்லோவாகவும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆகுது. ஸோ தட் சயின்டிஸ்ட் இது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதுதான் ஹிஸ்டரியில 3rd கன்ஃபார்ம் பண்ண இன்டர்ஸ்டெல்லார் விசிட்டர். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, பில்லியன் ஆஃப் இயர்ஸ் டிராவல் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து நம்ம எர்த்தை ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போக வந்த விசிட்டர். அட்லஸ் சயின்டிஸ்டுக்கு ரொம்ப ஷாக் கொடுத்துச்சு. என்னன்னா, சன்னோட ஹீட் பட்டதும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரொம்ப பிரைட்டா ரெட் கலர்ல இருந்து கிரீன் கலரா க்ளோ ஆச்சு. அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய ஜூஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் அட்லஸோடைய கோமா, பிளாஸ்மா அண்ட் டஸ்ட் டெயிலோடைய இமேஜஸை எடுத்துச்சு. சில இமேஜஸ்ல 2 டெயில்ஸ் இருக்கிற மாதிரி ஹிண்டும் தெரிஞ்சது. யூஸ்வலா பெரிஹீலியனுக்கு அப்புறமா காமெட் ஸ்லோவா ஃபேட் ஆகும், ஆனா இது ஃபேட் ஆகல, இன்னும் எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருந்துச்சு. இது எல்லாம் எல்லா காமெட்க்கும் நடக்காது. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு டேட்டா கொடுத்துச்சு. அட்லஸோட கோமால மெயினா இருந்தது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஐஸ், வாட்டர் வேப்பர், கார்பன் மோனோ ஆக்சைடு, கார்பனைல் சல்ஃபைடு அண்ட் டஸ்ட் இதெல்லாம் இருந்ததா கண்டுபிடிச்சு. இது நார்மல் காமெட்டை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் காம்போசிஷன். இதுல இருந்து சயின்டிஸ்ட் சொல்றது, நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி இல்லாத ரொம்ப கோல்டா இருக்கிற வேற ஸ்டார் சிஸ்டம்ல ஃபார்ம் ஆகி இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் பெரிஹீலியனுக்கு அப்புறம் இன்னொரு ஷாக் கொடுத்துச்சு. என்னன்னா, அட்லஸோட விசிபிள் காமெட் டெயில் ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் ஆகிடுச்சு. நார்மலா இப்படி நடக்காது. சயின்டிஸ்ட் கெஸ் பண்றது என்னன்னா, டெயில் நம்ம பக்கம் இல்லாம எர்த்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. அதனால நமக்கு விசிபிளா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு क्वेश्चन பண்றாங்க, என்னன்னா, இது ஜஸ்ட் ஒரு காமெட்டா இல்ல நமக்கு இன்னும் புரியாத வேற ஏதோ இருக்கா அப்படின்னு क्वेश्चन பண்றாங்க. ஏலியன் தியரி எல்லாம் வந்த அப்புறம் நாசா அஃபிஷியல் கிளியரா சொல்லிட்டாங்க, அதோட ட்ராஜெக்டரி, ஆர்பிட்டல் பாத், கெமிக்கல் காம்போசிஷன் எல்லா டேட்டாவையும் செக் பண்ணி இது நேச்சுரல் காமெட் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏலியன் டெக்னாலஜி இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஆப்ஜெக்ட் இல்லை, பட் ஸ்டில் இது மோஸ்ட் க்ளோஸ்லி ஸ்டடிட் இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ல ஒன்று. அட்லஸ் வெறும் விசிட்டர் இல்லை, அது நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. வேற ஸ்டார் சிஸ்டம்ல பிளானட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸ்டார்ஸ் எப்படி பிறக்குது, லைஃப்க்கு சேஞ்சஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்குது. இது சயின்ஸ் மட்டும் இல்லை, இது நம்ம நாலேஜை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. அட்லஸ் எர்த்தோட க்ளோசஸ்ட் பாயிண்டை ஆல்ரெடி கிராஸ் பண்ணிடுச்சு, பட் ரிசர்ச் இன்னும் முடியலை. ஈசாவோட ஜூஸ் மிஷனும் வேற மிஷன்ஸோட ஃபுல் அனாலிசிஸும் 2026 ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆகும்னு சயின்டிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ மிஸ்டரி இன்னும் கண்டினியூ ஆகும். வேற ஒரு ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து வந்த ஒரு டிராவலர் தன்னை பத்தி மட்டும் இல்லாம அதோடைய கேலக்ஸி பத்தின க்ளூவையும் விட்டுட்டு போயிருக்கு. அண்ட் இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, பில்லியன் இயர்ஸா ஓல்டான ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் என்டையர் கேலக்ஸியை கிராஸ் பண்ணிட்டு நம்ம எர்த்தை ஒரு தடவை மீட் பண்ணிட்டு போயிருக்கு. அது நமக்கு ஒரு லெசன் சொல்லுது. என்னன்னா, உன் ஜேர்னி ஸ்லோவா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, உன் டைம் ரொம்ப லாங்கா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டாப் பண்ணாம மூவ் பண்ணுன அப்படின்னா ஒரு நாள் உன்னோடைய டெஸ்டினேஷன் கண்டிப்பா உன்னை மீட் பண்ணும். ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுனா கண்டிப்பா ஒரு நாள் உன் லைஃப் அன்எக்ஸ்பெக்டடா சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, சைனிங் ஆஃப் வித் பிரைட். See you next cosmic journey.